அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். மாதங்களில் சிறந்த மார்கழியில் எங்கெங்கிலும் திருப்பாவையும் திருவெம்பாவையும் தேவாரப் பாடல்களும் தேனிசையாய் ஒலிக்கும். அனைவர் மனதையும் கொள்ளை கொள்ளும். மார்கழி மாதத்தில் கன்னிப் பெண்கள் அதிகாலையில் எழுந்து நீராடி பிற பெண்களையும் எழுப்பி கண்ணனை வழிபட்டு உலக நன்மைக்காகவும் சிறந்த கணவர் கிடைக்கவும் பாவை நோன்பிருப்பர். திருப்பாவை என்பது ஆழ்வார்கள் 12 ஆண்டாள் நாச்சியார் அருளிய பாடல்களின் தொகுப்பு. செல்வ வளம் பெருகவும் மழை பொழியவும் தேச நன்மைக்காகவும் கண்ணனை வேண்டிக் கொள்வது. திருப்பாவை பாடல்களை பாடினால் பாவங்கள் நீங்கி பரமனடி சேரலாம். திருவெம்பாவை ஸ்ரீ மாணிக்கவாசகப் பெருமானால் பாடப்பெற்ற பக்தி இலக்கியம். இறைவனோடு இரண்டர கலக்கத் துடிக்கும் ஆன்மாவின் நிலையை பெண்களின் உரையாடல்கள் மூலம் விளக்கும் அற்புத படைப்பு. ஆதியும் அந்தமும் இல்லா பரம்பொருளை போற்றி வழிபடுதல். ஆக திருப்பாவையும் திருவெம்பாவையும் இரு பாவை பாடல்களிலும் இறை தொண்டும் 7 பிறவிகளிலும் இறைவனை மறவாமல் இருப்பதுமே வரங்களாக வேண்டப்படுகின்றன. முதலாவதாக ஆண்டாள் நாச்சியார் அருளிய பாசுரம் 1. முதல் பாடல் நோன்பின் நோக்கத்தை சொல்லி நீராட வருமாறு அழைக்கிறது. இது உங்களுக்காக. மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுவீர் போதுமினோ நீரிலையீர் சீர்மல்குமாய் பாடி செல்வ சிறுமீர்கால் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்த கோபன் குமரன் ஏறார்ந்த கண்ணி யசோதை இளம் சிங்கம் கார்மேனி செங்கண் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழ படிந்தேலோர் எம்பாவாய். பாடலின் பொருளும் விளக்கமும். அழகிய அணிகலன்களை அணிந்த கன்னியரே, சிறப்புமிக்க ஆயர்பாடியில் வசிக்கும் செல்வ வளமிக்க சிறுமிகளே, மார்கழியில் முழு நிலா ஒளி வீசும் நல்ல நாள் இது. இன்று நாம் நீராட கிளம்புவோம். கூர்மையான வேலுடன் நம்மை பாதுகாத்து வரும் அரிய தொழிலை செய்யும் நந்தகோபன், அழகிய கண்களையுடைய யசோதா பிராட்டி ஆகியோரின் சிங்கம் போன்ற மகனும், கரிய நிறத்தவனும் சிவந்த கண்களை உடையவனும் சூரியனைப் போல் பிரகாசமான முகத்தை உடையவனும் நாராயணனின் அம்சமுமான கண்ணபிரான் நமக்கு அருள் தர காத்திருக்கிறான். அவனை நாம் பாடி புகழ்ந்தால் இந்த உலகமே நம்மை வாழ்த்தும். இந்த பாடலின் விளக்கம். இந்த பாசுரத்தை ஆண்டாள் வைகுண்டத்தை மனதில் கொண்டு பாடுகிறாள். அதனால்தான் நாராயணனே பறை தருவான் என்கிறாள். 108 திருப்பதிகளில் 106 பூமியில் காணலாம். 108வது திருப்பதியான வைகுண்டத்தில்தான் நாராயணன் வசிக்கிறார். நாம் செய்யும் புண்ணியத்தை பொறுத்தே இந்த திருப்பதியை அடைய முடியும். இந்த பாடலை பக்தியுடன் படித்து தர்ம செயல்களை மட்டுமே செய்து வந்தால் நாமும் வைகுண்டத்தை அடைந்து பரந்தாமனுடன் கலந்து விடுவோம். நன்றி. திருவெம்பாவை ஸ்ரீ மாணிக்க வாசகப் பெருமான் அருளிய திருவெம்பாவை. ஆதியும் அந்தமும் எல்லாரும் பெரும் ஜோதியை யாம் பாட கேட்டேயும் வாழ்த்தடங்கன். ஆதியும் அந்தமும் எல்லாரும் பெரும் ஜோதியை யாம் பாட கேட்டேயும் வாழ்த்தடங்கன். மாதே வளருதியோ
நான் செவியோ நின் செவிதான் மாதேவன் வார்களல்கள் வாழ்த்திய வாழ்த்தொழி போய் விதிவாய் கேட்டலுமே விம்மி விம்மி மெய் மறந்து போதாரமளி என் மேல் நின்றும் புரண்டு இங்கென் ஏதேனும் ஆகான் கிடந்தால் என்னே என்னே ஈதே என் தோழி பரிசிலோர் எம்பாவாய். பொருளும் விளக்கமும். வாள் போன்ற நீண்ட கண்களையுடைய தோழியே, முதலும் முடிவும் இல்லாத ஒளி வெள்ளமாய் பிரகாசிக்கும் நம் சிவபெருமான் குறித்து நாங்கள் பாடுவது உன் காதில் கேட்கவில்லையா? சிவிடாகிவிட்டாயோ? அந்த மகாதேவனின் சிலம்பணிந்த பாதங்களை சரணடைவது குறித்து நாங்கள் பாடியது கேட்டு வீதியில் சென்ற ஒரு பெண் விம்மி விம்மி அழுதாள். பின்னர் தரையில் விழுந்து புரண்டு மூர்ச்சையானாள். ஆனால் நீ இன்னும் உறங்குகிறாயே பெண்ணே, நீயும் எழுந்து சிவனை பாட வருவாயாக. இதனுடைய விளக்கம். திருவண்ணாமலையில் அண்ணாமலையார் மார்கழி அதிகாலையில் பவனி வருகிறார். அவரை தரிசிக்க பெண்கள் காத்து நிற்கிறார்கள். தங்களுக்கு கிடைத்த இந்த நற்பேறு தங்கள் தோழிக்கும் கிடைக்க வேண்டும் என்ற ஆசையில் அவளை எழுப்புகிறார்கள். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். நன்றி.